அனைவருக்கும் வணக்கம். ஓகே, வெரி குட். இப்போ தமிழில் நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட்டை பற்றி பார்க்கணும். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ஏ ஃபிக்ஸட் அசெட்ஸ் ஃபார் in the double accounting system, the concerns adopting double accounting system, especially for electricity company. So more costs are involved for electricity company. That's why separately it was treated even in the double accounting system. Then அந்த இதில் ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் என்ன ஏன் வருதுன்னா, மற்ற கம்பெனி எல்லாத்துலேயுமே ரெண்டு காஸ்ட்டை தான் எடுக்கும். ப்ரெசன்ட் வேல்யூ நம்ம எடுக்கிறது இல்லை. அந்த மெஷினை எவ்வளோ வாங்கியிருக்கோம், அந்த மெஷினை ரீப்ளேஸ் பண்ணுறது எவ்வளோ காஸ்ட் ஆகும், இவ்வளோதான் பார்ப்போம். மெஷினுக்கு பழைய விலை எவ்வளோ இருக்கோ அதை என்ன பண்ணுவோம், ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ரைட் ஆஃப் பண்ணிக்குவோம். புதிய விலை எவ்வளோ இருக்கோ அதை என்ன பண்ணுவோம்னா, அதை புதிய விலைக்கு என்ன பண்ணிக்கும், அதை கேபிட்டல் ஐட்டம் போட்டு ஒரு பேமெண்ட் ஆஃப் கேஷ்னு பண்ணிக்கணும். அதை ரைட் ஆஃப் பண்ணிக்கணும். ரெவன்யூ ஐட்டத்தில் ரெவன்யூ அக்கௌண்ட்டில் ரைட் ஆஃப் பண்ணிக்கணும். இதில் என்ன பண்ணணும், ப்ராஃபிட் இது கேபிட்டல் ஐட்டம் எடுக்கணும், ரீப்ளேஸ்மெண்ட். ஆனால் இங்கே இந்த டபுள் அக்கௌண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி கம்பெனியில் என்ன பண்ணுன்னா, ரீப்ளேஸ்மெண்ட் 3 வேல்யூ கண்டுபிடிக்கும். ஒன்று ரியல் காஸ்ட், ஆரம்பத்தில் மிஷின் வாங்கினது. ரெண்டாவது ப்ரெசன்ட் வேல்யூ என்ன இருக்குது, அக்கார்டிங் டு த ப்ரைஸ் இண்டெக்ஸ் ப்ரெசன்ட் வேல்யூ என்ன இருக்குது. அடுத்து அந்த மிஷினை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ செலவுப்படும். இதுதான் இந்த 3 காஸ்ட் தெரிஞ்சுன்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். எத்தனை காஸ்ட் வருது, ஆக்சுவல் காஸ்ட், ப்ரெசன்ட் காஸ்ட், ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட். இப்போ இந்த ப்ரெசன்ட் காஸ்ட்டை தான் என்ன பண்ணணும், ரெவன்யூ அக்கௌண்ட்டு ட்ரீட் பண்ணணும். ஓகே, ஆனால் the difference between that replacement cost and the replacement காஸ்ட்டுக்கும் அந்த ப்ரெசன்ட் காஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கோ அதை கேபிட்டல் ஐட்டமாக ட்ரீட் பண்ணும். புரிஞ்சால் இப்போ ஒரு எப்படின்னா, ஒரு மிஷின் 4 லட்சத்துக்கு வாங்கியிருக்கோம். ஆரம்பத்தில் வாங்கிடுவோம், 2005 வாங்கிடுவோம். அப்போ 2022 ரீப்ளேஸ் பண்ணணும். எவ்வளோ வாங்கிடுவோம், 4 லேக் வாங்கிடுவோம். 2022 ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதோட ப்ரெசன்ட் வேல்யூ ப்ரைஸ் இண்டெக்ஸ் அப்ளை பண்ணும்போது ப்ரைஸ் இண்டெக்ஸ் 400 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மிஷினோட வேல்யூ என்ன, ப்ரெசன்ட் வேல்யூ 16 லட்சம் வரும். எப்படின்னா, இந்த 400/100 into 4 lakhs 16 லட்சம் வரும். ஆனால் அதே மிஷினை விலைக்கு வாங்க போகணும்னா, மார்க்கெட்டில் ரீப்ளேஸ் பண்ணணும்னா 19 லட்சம் ஆகும். அப்போ இந்த ப்ரெசன்ட் வேல்யூ 16 லட்சத்தை என்ன பண்ணுறோம், ரெவன்யூவை ரைட் ஆஃப் பண்ணிக்கிறோம். இந்த கேபிட்டல் ஐட்டம் வரும்போது அந்த ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணக்கூடிய வேல்யூ 19 லட்சம் மைனஸ் 16 லட்சம் ப்ரெசன்ட் வேல்யூ 3 லட்சம். இதை தான் என்ன பண்ணும், கேபிட்டல் ஐட்டமாக ட்ரீட் பண்ணிக்கணும். ஓகே, இதுதான் என்னது, இதுதான் டபுள் அக்கௌண்டிங்கில் வரக்கூடிய ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட். டிரான்ஸ்ஃபார்மர்ஸோ இது இருந்தாலும் சரி. ஏன் மாத்திரம்னா, ரீப்ளேஸ்மெண்ட் ஏன் வருதுன்னா, லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் புது மிஷின் வந்திருக்கலாம். அதில் பழைய மிஷின் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணி இனி அதை ஒர்க் பண்ண வைக்க முடியாது அந்த ஸ்டேஜில் இருக்குது. அதனால் 2 காரணங்களாக இது பண்ணணும். சரிதானே? ஓகே, தேங்க்யூ வெரி மச்.